சென்னையிலிருந்து கும்பகோணம் பகுதியில் உள்ள வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வந்த முதியவர் தன்னை ஓய்வு பெற்ற IAS அதிகாரி என கூறி வாடகை கொடுக்காமல் அரசு திட்ட இல்லத்தில் தங்கி ஏமாற்றியிருக்கிறார். மராட்டியத்தில் பணியாற்றிய அதிகாரி என கூறி மோசடியை அரங்கேற்றி வந்த நபர் சிக்கியது எப்படி? கும்பகோணத்தில் காரைக்கால் சாலையில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான அரசு திட்ட இல்லம் செயல்பட்டு வருகிறது. இங்கு சென்னையைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் என்பவர் தான் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி என்று கூறி பலமுறை இலவசமாக தங்கியிருக்கிறார். கடந்த வாரம் 28, 29, 30 ஆகிய 3 நாட்கள் இவர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி என கூறி இலவசமாக தங்கியிருக்கிறார். இந்நிலையில் நேற்று மீண்டும் தங்க வந்த ராமகிருஷ்ணன் தனக்கு அறை ஒதுக்க வேண்டும் என கேட்டிருக்கிறார். அனைத்து அறைகளிலும் ஆட்கள் தங்கியிருக்கிறார்கள், எனவே தற்போது இங்கு அறை இல்லை என்று காப்பாளர் கூறவே அவரிடம் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். வேறு வழியில்லாமல் காப்பாளர் ஒரு அறையை ஒதுக்கீடு செய்து கொடுத்துள்ளார். ராமகிருஷ்ணன் நடவடிக்கையில் சந்தேகம் எழுந்ததைத் தொடர்ந்து அரசு திட்ட இல்ல காப்பாளர் பாஸ்கர் காவல் நிலையத்தில் அது குறித்து புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் இவரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது தான் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி என்றும் மகாராஷ்டிராவில் பணியாற்றியதாகவும் தெரிவித்திருக்கிறார். போலீசார் எந்த பேட்ச், எப்போது பணியில் சேர்ந்தீர்கள், எப்போது ஓய்வு பெற்றீர்கள் என அடுக்கடுக்கான கேள்விகளை அடுக்கியிருக்கிறார். இதற்கெல்லாம் முன்னுக்கு பின் முரணாகவே பதிலளித்திருக்கிறார். கேள்விகளால் துளைத்தெடுத்த போலீசாரிடம் தான் IAS அதிகாரி இல்லை என்றும் சென்னையில் வசிக்கிறேன் என்றும் உண்மையை ஒப்புக்கொண்டார். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி என்றால் அரசு இல்லங்களில் இலவசமாக தங்க அனுமதித்ததால் வழிபாட்டு தலங்கள், சுற்றுலாவுக்கு செல்லும் போது ஓய்வு பெற்ற IAS அதிகாரி என்று கூறி வந்ததாக தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் ராமகிருஷ்ணனை மோசடி குற்றத்திற்காக கைது செய்தனர். 69 வயதான ராமகிருஷ்ணனை வயது மூப்பு காரணமாக எச்சரித்து காவல் நிலைய ஜாமீனில் போலீசார் விடுவித்தனர். மேலும் ராமகிருஷ்ணன் போலி IAS அதிகாரி என தெரிய வந்ததும் அவர் நேற்று தங்கியதற்கு உரிய கட்டணத்தை திட்ட இல்ல காப்பாளர் வசூலித்தார். இவர் இதுபோல் IAS அதிகாரி என கூறி வேறு எங்கெல்லாம் ஏமாற்று வேலைகளில் ஈடுபட்டார் என்பது குறித்தும் காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.